வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlusல இருந்து இப்போ OnePlus 11க்கு அடுத்தபடியாக ஒரே மேடையில் OnePlus 11R மொபைல் ஃபோனையும் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த OnePlus 11R மொபைல் ஃபோனை பற்றி நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு இப்போ சமூக வலைதளங்களில் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலில் இப்போ இந்த OnePlus 11Rனுடைய முழு விமர்சனம் பார்ப்போம். ஸோ நம்ம டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மொபைல் ஃபோன் இருக்குது. OnePlus 10T, OnePlus 11 மற்றும் OnePlus 11R. இந்த 3 மொபைல் ஃபோனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. முதல்ல வந்து நம்ம OnePlus 11R அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த OnePlus 11 பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது, ஸ்டிக்கர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த OnePlus 11R மொபைல் ஃபோன் பிளாஸ்டிக் ரேப் இல்லாமல் பேப்பரில் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அவங்க கொஞ்சம் தவிர்த்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா 100 வாட் சார்ஜர் ப்ளஸ் USB Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸுக்குள்ளே. ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த OnePlus 11R மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதைக்கு இந்த OnePlus 10Tயும் OnePlus 11ஐயும் ஓரமாக வச்சுட்டு நம்ம OnePlus 11R எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பேக்கில் இருக்க இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சுத்தரவாக ஒட்டாது. மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 204 கிராம், திக்னஸ் வந்து 8.7 mm. கீழ்ப்புறத்தில் USB Type-Cக்கான ஒரு போர்ட் நடுவில் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் இங்கே இருக்குது, இன்னொரு இரண்டாவது ஸ்பீக்கர் மேலே சின்ன கிரில் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் கார்டு வந்து டூயல் சிம் கார்டு ஸ்லாட், SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கிரில் தவிர உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் ப்ளஸ் IR போட்டும் இந்த மொபைல் ஃபோனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த OnePlus 10T வந்த பொறுசில் அந்த மொபைல் ஃபோனில் அலர்ட் ஷேடர் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ OnePlus 11Rல அலர்ட் ஷேடரை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க, நல்ல விஷயம். பவர் பட்டன் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அருமையாக ஒர்க் ஆகுது. 11Rனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா டாட் நாச், பொட்டு நாச் நம்ம பாஷையில் கரெக்டாக சென்டரில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கர்வ் டிஸ்பிளே இருக்கிறதுனால மொபைல் ஃபோனுடைய சுற்றி இருக்கிற ரிம்ஸ் வந்து சுத்தரவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கிது. இந்த பின்புறத்துக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு அசல் நம்ம OnePlus 11ல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த OnePlus 11ல் நடுவில் ஹேசல் பிளாட் அப்படின்னு அவங்களோட பிராண்டிங் போட்டிருப்பாங்க, அது இதில் கிடையாது. மொபைலில் இருக்கக்கூடிய டூயல் ஸ்பீக்கர்ஸ் நல்ல லவுடான தரமான ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. டிஸ்பிளே பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம OnePlus 10Tயில் வந்து 1080p டிஸ்பிளே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 1240p டிஸ்பிளே, கொஞ்சம் ரெசல்யூஷன் ஹையராகவும் பெட்டராகவும் இருக்குது. டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா LTPO கிடையாது. OnePlus 11ல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு LTPO இல்லாமல் ADFR 2.0 அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு 40 Hz, 45 Hz, 60 Hz, 90 Hz மற்றும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். LTPO மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பேட்டரி சேவிங்காக இருக்காது. அதுக்கு ஒரு படி கீழே இந்த டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு HDR10+ சப்போர்ட் 10-bit டிஸ்பிளே. இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. கார்னிங் கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன், கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 500லிருந்து பீக் பிரைட்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1450 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. SGS-னுடைய லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷனும் இந்த டிஸ்பிளே வாங்கியிருக்கு. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கேமிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு படம் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ஒரு உகந்த டிஸ்பிளேயாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ பின்புறத்தில் இருக்க இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன கேமரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மெகாபிக்சல் IMX 890 சென்சர், அதாவது நம்ம OnePlus 11ல் பார்த்தா அதே 890 சென்சர் கொடுத்துருக்காங்க. அது தவிர மித்த 8 மெகாபிக்சலும் 2 மெகாபிக்சலும் நம்ம OnePlus 10Rல பார்த்தா அதே கேமரா சென்சர்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் 1080p வீடியோஸ் எடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ப்ளஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சேர்ந்து ஒர்க் ஆகி உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு நாச்சுக்குள்ள 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் தான். 4K வீடியோவும் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஆகி போயிருக்கும். கேமராவுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சல் கேமரா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். நல்ல டீட்டெயிலான ஷார்ட்ஸ்
ஷார்ப்பான இமேஜ் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டோடைய பெர்ஃபார்மன்ஸுமே கேமரா நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 10R விட இதோடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். போர்ட்ரேட் ஷாட்ஸில் ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. எல்லா ஷாட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் ப்ளஸ் கலர் அக்யூரசி நல்லாவே கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் தான் ஒயிட் ஆங்கிள் கேமரா. ஆனால் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் எட்ஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் ஆபரேஷன்லாம் இது கிடையாது. பட் ஓவராலாக பிக்சர் குவாலிட்டி வந்து சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான இமேஜ் இருந்துச்சு அந்த ஒயிட் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேமரா அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். 2 மெகா பிக்சல் கேமரா ஃப்ளாக்ஷிப்பில் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். 10,000 கேமராலே அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளாக்ஷிப்பில் வந்து இன்னும் அவங்க கொடுக்குறது வந்து அவங்க தவிர்க்கணும். எங்களுக்கு வேணவே வேணாம். நீங்கள் 2 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குற நீங்கள் ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ ரூபாயை வேணால் கழிச்சிங்க. ஆனால் 2 மெகா பிக்சல் கேமரா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஃபோட்டோஸில் உங்களுக்கு HDR வீடியோஸ்க்கான சப்போர்ட், HDR ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் அருமையாக இருக்குது. ரா ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுக்கிறதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்ல ஒரு செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸை நல்லா ஹியூமன் ஃபேஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஏஐ அல்காரிதம்லாம் ஒர்க் ஆகி ஃபேஸ் ஓரளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் கொண்டாந்துடுறாங்க. பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கலர் ப்ளஸ் அந்த லவ் லைட்னுடைய அந்த அல்காரிதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது. இது எல்லாமே அவங்க சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். வீடியோஸுக்கும் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்தாங்கன்னா இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் 4K சப்போர்ட்டட் கிடையாது, 1080p வீடியோஸ் மட்டும்தான். அதே 1080p வீடியோ தான். இப்போ வந்து EAS எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் நடந்துக்கிட்டே பேசுகிறப்போ ஷேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. ரேம் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 8GB மற்றும் 16GB LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அகைன் 2 வேரியண்ட், 128GB மற்றும் 256GB வேரியண்ட், UFS 3.1 டூயல் லேன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த OnePlus 10T அதே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் த்ராட்லிங் டெஸ்ட் தான் ரன் பண்ணி பார்க்குறப்போ இதில் வந்து இந்த பேட்சில் இந்த OnePlus 11R வந்த பேட்சில் வந்து ஒரு பெட்டரான ப்ராசஸிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. த்ராட்லிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கெலாம் இந்த OnePlus 11R 10T விட பெட்டரான உங்களுக்கு ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு லாங் ரனில் ஒரு 2 hours வரைக்கும் நீங்கள் விளையாண்டாலுமே ஹீட்டிங் அவ்வளோவா கிடையாது, த்ராட்லிங்கும் அவ்வளோவா கிடையாது. NFC சப்போர்ட் இருக்குது, L1 Y1க்கான சப்போர்ட் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் அவங்க கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு மட்டும் கிடையாது, ஓவராலாக நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ ஆப் யூஸ் பண்ணுற கூட நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் மெமரியில் வச்சு ஒரு 16 அப்ளிகேஷன் வரைக்கும் மெமரியில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எதுவுமே கிராஷ் ஆகாமல் க்ளோஸ் ஆகாமல் ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ப்ராப்ளி என்கிட்ட வந்து 16GB வேரியண்ட் அப்படிங்கிறனால மெமரி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பை டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 16GB ரேம் இருக்குது. இதை வந்து வெர்ச்சுவல் மெமரி மூலமாக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 12GB நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ஆக்சிஜன் OS இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆக்சிஜன் OSன்னு வைக்கிறாங்க. சைனாவில் வரக்கூடிய குளோபல் வேரியண்ட்டில் உங்களுக்கு கலர் OSன்னு வரும் எல்லா OnePlus மொபைல் ஃபோனும். இந்த ஆக்சிஜன் OSல உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் நிறைய பேருடைய மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இது வந்து கலர் OS மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் கலர் OS மாதிரி இருந்தால் என்ன, எங்கேயுமே ஆடு கிடையாது, ஒரு க்ளீனான ஒரு UI, ப்ளோட்வேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ். என்னுடைய பர்சனல் சாய்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் OS இந்த மொபைல் ஃபோனில் நல்லா தான் இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் தோணல. ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனான ஒரு கிட்டத்தட்ட ஸ்டாக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த OSலேயுமே நிறைய அம்சங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா அம்சங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, வால்பேப்பர், தீம், ஃபாண்ட், ஐக்கன், கலர்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் லைட்டிங் முதற்கொண்டு உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளே. இந்த ஹார்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரை க்ளீனாக உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது, எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 100 வாட் சார்ஜர், ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 27 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இந்த OnePlus 11R வாங்கலாமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 11Rக்கும் 10Tக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 10Tயில் பார்த்தீங்க அப்படின்னா 4800 mAh, 11Rல 5000 mAh. 10Tயில் அலர்ட் ஷேடர் கிடையாது, இதில் அலர்ட் ஷேடர் உண்டு. 50 மெகா பிக்சல் சோனி IMX 890 சென்சர் 11Rல கொடுத்துருக்காங்க. சோனி IMX 766 10Tயில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1080p டிஸ்பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 1240p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10Tயில் ஃப்ளாட்டான டிஸ்பிளே, 10Rல கர்வ் டிஸ்பிளே. 11Rல 100 வாட் சார்ஜர் தான், ஆனால் 10Tயில் நம்ம 150 வாட் சார்ஜர் வரைக்கும் நம்ம சப்போர்ட் நம்ம பாக்ஸுக்குள்ளே நம்ம பார்த்துருந்தோம்.
இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தாலுமே இந்த 10Tயை விட 11R விலை வந்து கம்மி. ஸ்டார்டிங் விலை பார்த்தீங்க அப்படின்னா 39,999 8GB மற்றும் 128GB வேரியண்ட்டுக்கு, 44,999 16GB மற்றும் 256GB வேரியண்ட்டுக்கு. இதுலேயுமே உங்களுக்கு ஐசிஐசிஐ ப்ளஸ் சிட்டி பேங்க்கான கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போது நீங்கள் லான்ச் டயத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் வச்சு நம்ம வாங்குறப்போ ஒரு OnePlus பட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 6,000 பெருமான ஒரு பட்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா 90லிருந்து 95% ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் தேவை இருக்கிற மக்களுக்கு இந்த மொபைல் ஃபோனே ஒரு போதுமான மொபைல் ஃபோனாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க 11 வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு கேமரா ப்ளஸ் பெட்டரான ஒரு ப்ராசஸர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 லேட்டஸ்ட் ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னுமே தேவை இருக்காது. ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி வச்சு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் அவங்க 11R லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.